சிவயோகி சொல்கிறார் என்னான்ட்டு, சாப்பாடு உன் இஷ்டம். சாப்பாடு என்ன உன் இஷ்டம். நீ சைவம் சாப்பிடு, அசைவம் சாப்பிடு. துணிமணி உன் இஷ்டம். உன் இருப்பிடம் உன் இஷ்டம். உன் வாழ்தல் உன் இஷ்டம். எப்படி வாணுன்ற எல்லை யார் வகுத்துக்கணும்? உன் விருப்பம். கடவுள் உனக்கு எனக்கும் ஒன்று தான். கரிமீன் சாப்பிடாத காட்டியெல்லாம் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை. ஒழுக்க கோட்பாடுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒழுக்கம் என்பது நான் என் விருப்பத்தில் வாழ்வதற்காக நான் ஏற்படுத்தின விஷயம், அவ்வளோதான். நீ ஏற்படுத்தின விஷயம் எனக்கு எப்படா சரியா இருக்கான்? வேஸ்ட்டு சரின்னு நீ சொல்லி கட்டினுக்கிறேன், நான் கட்டிங்கிறேன். குதிரை ஓடுறவருக்கு எப்படி வேஸ்ட்டு சரியா இருக்கா? புரியுதா? இது எனக்கு புரியணும். அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டவங்களாம் முட்டாள், அவங்களாம் ஆன்மீகவாதி கிடையாது. வேஷ்டி கட்டவன் தான் ஆன்மீகவாதின்னா உனக்கு எதனா மசாலா இருக்குதா உன் மண்டியில்? என்ன பேசுறீங்க? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? என்ன சொன்னார் சொல்லுன்ற? என்ன சொன்னார்? வேதம் எனக்கு படிச்சுங்கிற என்னன்னோ வேதங்கள்லாம் வச்சுன்னு படிச்சு என்ன சொல்லிச்சு வேதம்? உனக்கு சீர்கட்டு போன்னு சொல்லிச்சா? இதெல்லாம் ஒரு கதையா? தண்ணி இப்படி ஊற்றிட்டு ஆல்மா புண்டரிகாசம் மந்திரம் மொத்தம் தண்ணி ஊற்றி, இதெல்லாம் தேவையா நமக்கு? டேப் தந்தால் தண்ணி வராதா? இப்போ நான் புனிதமானவனா இல்லை படு மோசமானவனா? நீ மண்டியில் எவனையோ புனிதமானவன் வச்சுருந்தா நான் பிரச்சனையா உனக்கு? என்னை ஏன் ஏற்றுக்க முடியல உனக்குன்னு பாரு. என்ன பிரச்சனைன்னு பாரு. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன, நான் உன்னை எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணவே சொல்ல. நீ கறி சாப்பிடு, மீன் சாப்பிடு, இல்லை கடை சட்டை போடு, கடை சட்டை போட சொன்னா என்ன சொல்கிறேன்? உனக்குள்ள ஒரு விசேஷம் இருக்குது, அதை தூண்டி விட முடியும். அதுக்கான பயிற்சிகள் இருக்குது. அது ஒரு வியாபாரம். அதுக்கு நீ காசை கொடுத்து கற்றுக்கணும், பயிற்சி பண்ணணும், அவ்வளோதான். வாழ்க்கையில் நெளிவு சொல்லி இருக்குது. நிமிந்து நிற்காதுக்கான ஜாதியை நீ ஏற்றுக்குன்னு தான் அவன் சொன்னதா? பிரச்சனை உங்ககிட்ட, அதை சொல்லித்தரேன். எங்கேருந்து நான் அந்த பிரச்சனையை பார்க்கணும். கணவனாவோ மனைவியாவோ வாழ்வது எப்படி சொல்லித்தரேன், வாழ்கிறேன் நான். அவ்வளோதானே. இப்போ நான் புனிதர் பட்டம்லாம் வாங்க வரல. உங்கள் புனிதர் பட்டம் ஒன்றுத்துக்கு உதவாது. எங்கள் வள்ளுவன் போட்டேன் எங்கயா? ஊர் எங்க? ஜாதி என்ன? ஏன் அதை சொல்ல? முட்டால் நினச்சிக்கிறீங்களா? சொல்லுன்னா அவன் வள்ளுவன் ஏன் சொல்ல? 1330 பாட்டு எழுதணுனுக்கு, அத்தனை வரிகள் எழுதணுனுக்கு என் ஊர் என் பேர் ஜாதி சொல்ல தெரியாதா? ஏன் சொல்ல? அது ஒரு மசுருக்கும். அது என்ன வாழும்போது வாழ்கிறது தான் வாழ்க்கை. வச்ச பேர் பொம்மை எதுவும் போய் வச்சுருந்தா இப்போ வாழ்க்கையா? வாழ்ந்துட்டு போனவங்க அவங்களாம். அந்த மாதிரியால நீங்கள் சந்திக்கவே இல்லை. விளம்பர பிரியர்களை சந்திச்சுட்டு என்ன வந்து பார்க்குறீங்க? விளம்பர பிரியர்கள் அவங்கெல்லாம் மேக்கப்லாம் பண்ணின்னு விளம்பர பற்றின்னு, புரியுதா? நான் மாங்காய், நான் தேங்காய், நான் வாழ்க்காய், நான் வெண்டைக்கான்ட்டு போய்க்கிறேனுங்க. இந்த மனுஷன் அந்த மனுஷன் இல்லையா? நான் ஒரு வர்றோம். வாழும்போதே நீ என்னை வந்து சந்திச்சு நீயும் வாழ்றதுக்கு கற்றுன்னு வாழ்ந்துட்டு போ. விட்டு புனிதமானவன் புனிதமானவன் சரி தப்புக்கா வந்தீங்க.